ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, 2023க்கான கட் ஆஃப் எவ்வளோ, ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து 1956ல் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தாங்க. இதை வந்து சிஐடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, ஏக்ரெடிட்டட் பை என்பிஏவால் ஆகியிருக்கு. அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் ஏக்ரெடிஷன் வந்து வாங்கியிருக்கு. ஏஐசிடியால் அப்ரூவடும் ஆகியிருக்குங்க. இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்க் 2023ல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 101ல் வந்து 151 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி ஐஐஆர்எஃப் இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 166க்கு வந்து 15 ரேங்க்கில் வந்திருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் இனோவேஷன் ரேங்கிங்கிறதுல 2023ல் பார்த்தீங்கன்னா 151 அவுட் ஆஃப் 312 வந்து இந்தியாவில் வந்திருக்குங்க. எந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற சிஎஸ்சி கோர்ஸ்க்கான 2023ோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓசிக்கு 197 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 196.5 கொடுத்துருக்காங்க, பிசிஎம்க்கு 194.5 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு 195.5 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 182.5 கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏக்கு 180.5 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. காலேஜ் டூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கேரியர்ஸ் 360 வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.3 கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்டில் இருந்து ஃபைனல் இயர் வரைக்குமே மார்க் இன்டர்வியூஸு, கெரியர் கைடன்ஸ் செஷன்ஸ், ஒர்க் ஷாப்பு, இது எல்லாமே வந்து அவங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்க வந்து நிறையவே டாப் கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் பார்த்திங்கன்னா அமேசான், பெர்கர் பெயிண்ட், ஹியூண்டாய், இன்ஃபோசிஸ், ரெனால்ட், இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs பெர் ஆனம். அதே மாதிரி மீடியன் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.4 lakhs பெர் ஆனம்ங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 33.05 lakhs பெர் ஆனம். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.